அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பாக்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 46th PRSI மீட் வில் பி ஹெல்ட் இன் வித் சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ PRSI அப்படின்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியா. பப்ளிக் ரிலேஷன்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியா இவங்களுடைய 46வது மீட்டிங் எங்க நடக்க போகுது அப்படின்னா சத்தீஸ்கரோட கேபிட்டல் ராய்ப்பூர்ல நடக்க போகுது. சரிங்களா? அடுத்தது which country receives higher percentage of remittances அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெமிட்டன்சஸ் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்க செலவுகள் போக மீதி காசை நம்ம வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க இல்லையா, ஊருக்கு அனுப்பி விடுவாங்க இல்லையா. ஸோ இதுதான் நம்ம ரெமிட்டன்சஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரெமிட்டன்சஸாவே கிட்டத்தட்ட $129 பில்லியன் இந்தியாவுக்கு 2024ல வந்திருக்கு. சரிங்களா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ இந்தியா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது வாட் இஸ் த தீம் ஆஃப் ரிபப்ளிக் டே டேப்லூ 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த தீம் அப்படிங்கறத செட்டப் பண்ணுவாங்க. ஸோ ரிபப்ளிக் டே டேப்லூ அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டேட் அவங்களோட அந்த அணிவகுப்பு அப்படிங்கிறது இருக்கும், அலங்கார ஊர்திகள்ல அணிவகுப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் தீம்ல வருவாங்க. ஓவராலாவும் ஒரு தீம் அப்படிங்கறத கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ எல்லா ஸ்டேட்டுமே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு சில ஸ்டேட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த பெர்மிஷன் அப்படிங்கிறதுக்கும் அவங்களோட ஸ்கில்ல வந்து காட்டுவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வர்ணிம் பாரத் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸ்வர்ணிம் பாரத் விராசத் அவுர் விகாஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீமா வச்சிருக்காங்க. சரியா? அடுத்ததா who is appointed as the governor of கேரளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கேரளாவோட முன்னாள் கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரிஃப் முகமது கான். இப்ப யார் கவர்னரா வந்திருக்காங்கன்னா இப்ப இவர் ஆரிஃப் முகமது கான பீகாரோட கவர்னரா மாத்திட்டாங்க. அப்ப கவர்னர் ஆஃப் கேரளா யார் அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்வநாத் அர்லேக்கர். இவர் தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? விஸ்வநாத் அர்லேக்கர். ஓகே, விஸ்வநாத் அர்லேக்கர் தான் நமக்கு கேரளாவோட கவர்னரா வந்திருக்காங்க. லாஸ்டா வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் குக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் குக் ஐலாண்ட், குக் ஐலாண்ட் அப்படிங்கிறது நமக்கு இதான் ஆஸ்திரேலியன் கான்டினென்ட் இருக்கு அப்படின்னா இங்க நியூசிலாந்து இருக்கு. நியூசிலாந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு தான் குக் ஐலாண்ட் அப்படிங்கிறது. இந்த குக் ஐலாண்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் ஃப்ரீ அசோசியேஷன் வித் நியூசிலாந்து. நியூசிலாண்டோட ரொம்ப டிபெண்டாவும் இல்லாம ரொம்ப இண்டிபெண்டாவும் இல்லாம இருப்பாங்க. ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷனல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ குக் ஐலாண்ட் அப்படின்னா ஃப்ரீ அசோசியேஷன் நியூசிலாந்து அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.